श्री महागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஊரீகர்த்தும் குஷலமகிலம் ஜேதுமாதீனராதீன் தூரீகர்த்தும் துரித நிவகம் தியக்துமாத்யாமவித்யாம் அம்பஸ்தம்பாவதிக ஜனனம் கிராம சீமாந்தரேகாம் ஆலம்பந்தே விமல மனசோ விஷ்ணுகாந்தே தயாம் தே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியின் 18வது ஸ்லோகமாக இருக்கு. இதில் நம்ம தேசிகன் தாயாரை பார்த்து செய்கிற அந்த பிரார்த்தனை, தாயாரை பற்றி புகழ்ந்து சொல்லும் அந்த வார்த்தைகள் என்ன என்று சுருக்கமாக பார்த்தோம்னா, நமக்குள்ள இருக்கும் எதிரிகளாக நமக்கு ஒரு மனிதனுக்கு எடுத்துக்கொண்டால் அவனுக்கு பல பேருக்கு மேல வெறுப்பு இருக்கு என்று வைத்துக்கொள்ளலாம். இவர்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட நபர்களை தன்னோட எதிரியாக அவன் கருதுவான். அப்படி நம்ம மனிதர்களாக இருக்கோம், நம்ம எல்லாருக்குமே எதிரிகள் என்று சொல்ற மாதிரி யாரும் இருப்பா. இந்த மாதிரி எதிரிகள் என்பது வெளியில இருக்கிறவா கிடையாது, உனக்குள்ளதான் உன்னுடைய எதிரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். அப்படி நமக்குள்ள நமக்கே தெரியாமல் இருக்கும் அந்த எதிரிகள் யார் என்றால் அவர்கள்தான் காமம், குரோதம். ஆனால் காமம் என்னும் ஒரு எதிரி, குரோதம் என்றும் ஒரு எதிரி. இந்த 2 எதிரிகள் தான் நமக்குள்ளேயே இருந்து நமக்கே தெரியாமல் நமக்குள்ளேயே வசித்து நமக்குள்ளேயே செயல் செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த காமமும் குரோதமும் என்ன சொல்றதோ, இந்த ஒரு ஆசையும் கோபமும் என்ன சொல்றதோ அதை தான் நம் மனம் கேட்கிறது, நாமும் கேட்கிறோம். அதனால் நமக்கு உண்மையாகவே எதிரிகளாக இருப்பது இந்த காமமும் குரோதமும் தான். அப்படி இந்த ஆசையையும் இந்த கோபத்தையும் அடக்கணும், இந்த எதிரிகளை வெற்றி கொள்ளணும். நார்மலாக சாதாரணமாக நம்ம வாழ்க்கையிலேயே என் எதிரிகளை நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்வா. ஆனால் அவளுக்கு தெரியாது, அவர்களும் உன்னை போலவே தவித்துக் கொண்டிருப்பவர்கள் தான். அவர்களுக்கும் காமம் குரோதம் என்ற எதிரிகள் இருக்கா. அதனால இவன் என் எதிரி, அவன் உன் எதிரி என்று சொல்வது ஒரு பொய் அபிமானமாக தான் இருக்கு, ஒரு பொய்யான விஷயமாக தான் இருக்கு. உண்மையில ஆழமாக பார்த்தோம் என்றால் நமக்குள்ளதான் நம்முடைய எதிரிகள் வசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் எதிரிகளை வெல்ல வேண்டும் என்றால், அந்த எதிரிகள் மீது வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அந்த தாயாரின் அனுக்கிரகம் தேவை என்று சொல்றார் நம்ம தேசிகன். ஆனால் நமக்குள்ள இருக்கும் அந்த எதிரிகளை வெற்றி கொண்டு நாம் அந்த எதிரிகளிடமிருந்து தப்பி வந்தோம், அவர்களிடம் நம்மை நாமே மீட்டு கொண்டு வந்தோம் என்றால் மட்டுமே நமக்கு அந்த இறைவனின் அந்த ஒரு அருள் கிடைக்கும். அதற்கு நம்ம தாயாரின் அந்த ஒரு எண்ணம் வேண்டும், அந்த சித்தம் வேண்டும். அதனால தாயாரிடம், நம்மளோட மகாலட்சுமியிடம் சென்று எனக்குள்ள இருக்கும் எதிரிகளை அழிப்பதற்கான சக்தியை கொடு என்று கேட்க வேண்டும் என்று சொல்றார் நம்ம தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு கதையில நேற்றைய தினமே பார்த்தோம். இந்த ஒரு கதையில இறைவனை சென்று அடைவதற்கு பல வழிகள் இருந்தாலும், ஒரு பக்தனாக இருக்கலாம், ஒரு காதலனாக இருக்கலாம், இது ஒரு சின்ன குழந்தை என்று நினைக்கலாம், அவர் தலைவர் நாம் தொண்டர் என்ற பாவத்தோடு நினைக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பாவமாக, முக்கியமான ஒரு எண்ணமாக இருப்பது அந்த இறைவன் நம் நண்பன் என்று கருதுவது. இப்படி இறைவனை நாம் நண்பனாக கண்டோம் என்றால் அந்த இறைவனும் நம்மை அவர் நண்பராக காண்பார். அதனால் இந்த ஒரு விஷயத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு உதாரணமாக தான் இந்த ஒரு கதை இருக்கு. இந்த ஒரு கதை ஆரம்பிக்கிறது ஒரு கிராமத்தில். அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் இருக்கிறான். அந்த சிறுவனுக்கு ஒரு 6 வயது இருக்கும். இப்படி 6 வயது இருக்கும் இந்த சிறுவன் ஒரு அந்தண குடும்பத்தில் பிறந்ததால் அவன் தந்தை தினமும் செய்யும் அந்த பூஜைகள் எல்லாம் பார்த்து மனதுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை வரதாம். நாமும் ஒரு நாள் இந்த மாதிரி பூஜைகளை செய்து, பல நல்ல விஷயங்களை செய்து, பல நல்ல காரியங்களை செய்து சமூகத்துக்கு ஒரு தொண்டை செய்ய வேண்டும் என்று மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் வரதாம் இந்த ஒரு குழந்தைக்கு. இந்த 6 வயது இருக்கும் இந்த சிறுவன் தன்னோட தந்தை தினமும் இந்த மாதிரி பூஜை செய்வதையும், பல பேருக்கு தர்ம விஷயங்கள்ல பல விஷயங்கள், புரியாத விஷயங்களை விளக்கிச் சொல்வதையும் கண்டு ரொம்ப ஆனந்தப்படுறானாம் இந்த சிறுவன். ஒரு நாள் தன்னோட தந்தையானவர் ஒரு கோவிலுக்கு போறத பார்க்குறாராம். இது எந்த இடம்? இதற்கு ஏன் என் தந்தை செல்கிறார்? அங்க யார் இருக்கா? அங்க யார பார்க்கறதுக்காக இவர் போறார்? நானும் சென்று பார்க்கணும் என்று தன்னோட தந்தை அந்த வீட்டை விட்டு வெளியில போன அடுத்த நொடியே இவனும் பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறானா இந்த சிறுவன். இந்த கதை மேலும் அப்படி நகர்றது. அந்த கோவில்ல இவர் யாரை காண சென்றார்? அந்த கோவில் வரை இந்த ஒரு சிறுவனும் கூடயே சென்றானா?
அவன் அங்கு சென்று என்ன பார்த்தான்? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.